கதியானவள் நிலையாக என்னை காக்கும் துணையானவள் நிலையாக என்னை காக்கும் துணையானவள் நீயே என் வாழ்வில் கதியானவள் தாயாகி எனையாடும் தமிழ் தெய்வமே தாயாகி எனையாடும் தமிழ் தெய்வமே தன்னமுதாகி நிற்கும் தனி தெய்வமே தன்னமுதாகி நிற்கும் தனி தெய்வமே நீயே என் வாழ்விற்கு கதியானவள் உள்ளங்களை கனியாக்குவாய் கந்தா என்றால் போதும் கிளி போக்குவாய் கந்தா என்றால் போதும் கிளி போக்குவாய் வாயார உனை பாட வடம் கூட்டுவாய் வாழ்த்தி துதி போர்த்து வழிகாட்டுவாய் வாழ்த்தி துதி போர்த்து வழிகாட்டுவாய் முருகா நீயே என் வாழ்விற்கு கதியானவள் நிலையாக என்னை காக்கும் துணையானவள் நிலையாக என்னை காக்கும் துணையானவள் நீயே என் வாழ்விற்கு கதியானவள் முருகக்கடவுளே முத்தமிழ் தெய்வமே தத்துவ தனிப்பொருளே எட்டு திக்கும் ஒற்றும் எட்டுக்குடி வேளவா நாரதனிலே வணக்கம் கிடைக்கிறது நலம்பருடைய வருகை தங்களுடைய வருகை என்று நல்வரையாம வேண்டும் நினைக்கிறேன் காணப்பாடித்த தங்களை அடியேனும் கானத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் நினைக்கிறேனவே இனிதான சுரம் யானை இசை மேதையே எனதல்புயமான தவயோகியே தமிழ் பாட்டி அவை வந்திருந்தார். ஓஹோ, ஒரு முக்கூடல் தமிழ் சிறப்பாக இருந்திருக்கும் தான். சரி, ஆசனத்தில் அமருங்க. வருகின்ற வழியில் இருக்கட்டும். மயிலாசனம் இருக்கட்டும். சிம்மாசனத்தில் அமரக்கூடிய சிம்மாசனம் போன்ற மயிலாசனம். சிம்மாசனம் போன்ற மயிலாசனம் அங்குலம் அங்குலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். தாங்கள் வந்தாலே நற்செய்திதான். நற்செய்திதான். அதிலும் ஏதாவது நற்செய்தி? கந்தபெருமான் கன்று கனி கண்டு வந்திருப்பது ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள், இன்று கண்டு வந்திருக்கிறீர்கள். கண்டு வந்த கணிக்கு ஏதாவது பெருமை இருக்கிறது? நிச்சயம் இருக்கும். இருக்கும். இங்கே எடுத்துக் கூறுங்கள். கூறுகிறேன், கேளுங்கள். மாங்கனிக்கும் தேடி பங்கனிக்கும் மேலிக்கும்
மனம் பூரித்தே முருகா நான் கனிந்தேன் நான் கனிந்தேன் நான் கனிந்தேன் அக்கனியை இக்கணமே பொய்யாமல் கொய்தளித்துக் கொள்வேன் அக்கனியை இக்கணமே பொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா 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 பெற்றதாய் தன்னை மகமறந்தாடும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாடும் உற்றதேகத்தை உயிர் மறந்தாடும் உயிரே உடல் மறந்தாடும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாடும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாடும் கண்கள் நின்றி வைப்பதை மறந்தாடும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தினால் மறவே நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவே நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவே நம சிவாயத்தை கனி என்றவுடன் ஏதோ சாதாரணமாக கனியா இருக்கும் நினைத்தேன். ஆனால் மா பலா வாழை ஆகிய முக்கணிக்கு மேலான ஒரு கனி இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதே என்று தாங்கள் குறித்தான் கேட்கிறேன். கனியுடைய பெருமைகளை மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக சாக்கியமல்ல முனியே சாக்கியமல்ல முனியே
பொழுதே இம்முலன்களுக்கெல்லாம் சுவதர் என்று பெருமையா சொன்னீர்கள். ஆனால் கனி என்றால் பறவைகள் பறந்து ஓடுது என்றால் அது ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். மனம் வாக்கு காயமற்ற திரிகரணங்களுக்கு விட்டாத உயரத்தில் இருக்கிறது கனி. எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்பார்கள். நம் உடம்பில் எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் தலை இல்லைனாலும் அந்த உடம்பு முழுமை பெறாது. அதற்காக மற்ற உறுப்புகளுக்கு மதிப்பில்லை என்ற அந்த மற்ற உறுப்புகளுக்கு உள்ள மரியாதை தருவது தலை. அதுபோல் இந்த நாடகத்தில் எத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இந்த நாடகத்துக்கு தலையாக இருந்து வேடமிட்டு நடிப்பது வேடன் முருகன் என்றும் வேஷமே. இந்த வேடன் முருகன் வேஷமிட்டு தனக்கே ஒரு பாணியில் இந்த வேடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் செங்குட்டுவன் அவர்களுக்கு கலையை ரசிக்கும் கலிங்கப்பட்டி சி முருகையா கோனார் குடும்பத்தின் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பது அளிக்கப்படுகிறது. உண்மையாவே இந்த ஊர் நாடகத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அன்பளிப்பு வழங்குவது பெருமை இல்லை, அதிலும் ஒவ்வொரு கலைஞர்களையும் சிறப்பித்து அவர்களுக்கு பொருத்தமான முறையிலே இந்த சிறப்பும் கூட உண்மைதான். சில நேரம் முருகன் இல்லைன்னா இந்த கதை முழுமை இல்லை. இந்த கதையே ஒருவரை வைத்து தானே அவரை சுழன்றுதான் நடக்குது. அன்பு வழங்கிய கலிங்கப்பட்டியைச் சேர்ந்த கலை ரசிகர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். தாங்கள் வந்த வேலை ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையாவே வந்த வேலை நல்ல வேலை. நல்ல வேலை. என்னுடைய வேலையும் நல்ல வேலை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலை சிறப்பான வேலை. என்ன வேலை என்பது புரிகிறதா? நிறைவான விசாரணையாக கேளுங்கள். எட்டாத கொம்பினில் இருந்திடில் அக்கணி, எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் தாங்கள் வருகின்ற பொழுதே வள்ளியை பார்த்து வந்திருக்கின்ற தெரிந்தால் கூட இசையில் வல்லவர் தாங்கள். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இசையும் தமிழும் உறவாட வேண்டும் என்று இசையும் தமிழும் இணைய வேண்டும் என்கிற காரணத்திற்காக தெரியாத போல் ஒரு நாடகம் நாங்கள் நடித்த நாடகத்தில் நானும் சேர்ந்து கலந்து கொண்டேன். வேறொன்றும் இல்லை. நாங்கள் தொடங்கி வைத்த நாடகம் அடியனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வள்ளியை பார்த்தீர்கள் பேசுகிறீர்கள் சம்மதிக்கும் தெரியும் நடிக்கின்றார் சரி
அதனால வெளிவராக சென்று அன்னவளை காதலிக்க வேண்டும். நாங்கள் காதலித்து வள்ளி தெய்வானை சமயவராக காட்சி தர வேண்டும். திருமணம் செய்து உண்மையான காதலா இருக்கு. ஆம், நல்ல காதலா இருக்க வேண்டும். ஆம். என்ன பாட்டு? என்ன பாட்டு? நம்பினா இருக்கிறது பாடிடுவோமா? அஞ்சல் ஆமாமா பாட்டு நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான் இங்கே, கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்ணன் வந்தான் இங்கே, கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்பவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மமெல்லாம் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாராத துயரீக்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். வந்தான் இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்ணன் வந்தான். உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், உமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கனவிருக்கும் சன்னிதானம், அங்காத சொல்லிருக்கும் சன்னிதானம். சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம், சன்னிதானம். கண்ணன் வந்தான் இங்கே, கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் கண்ணா கண்ணா கண்ணா. கருணை என்னும் கண் திறந்து பார்க்க வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கருணை என்னும் கண் திறந்து பார்க்க வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான் இங்கே, கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். சாமி அவர்கள் நாரதருக்கும் முருகனுக்கும் ஆளுக்கு 500 அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். நன்றி நன்றி. அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய வெள்ளைச்சாமி போனார். அவர் நினைவாக அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அன்புள்ளதுக்கு நன்றி நன்றி. வணக்கம். அதே சமயத்தில் நீங்கள் இப்போ கண்ணனின் பாட்டை பாடினதுனால இன்னும் கண்ணனின் பெருமையை நம்ம என்ன செஞ்சாலும் வாரி வாரி நம்ம என்னதான் வழங்கினாலும் நம்ம பண்ணலை, கண்ணன் செய்ய வைக்கிறாரு, நம்ம செய்கிறோம். அதை தான் தர்மர் வந்துட்டு கடைசியில் நம்மகிட்டலாம் தர்மம் பண்ணி தோற்று போடும்போது எல்லாமே கண்ணனுங்கிறது மாதிரி இருந்ததுனால மறுபடியும் எங்களோட இந்த கலைக்குழுவில் எங்கள் நண்பர் ஒருத்தர் நாரதர் அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள்ட்ட 200 ரூபா அன்பளிப்பு கொடுத்து
அந்த பாட்டு முதப்பா வரி எனக்கு தெரியல. சேராத இடம் சேர்ந்து செஞ்சோச்சு அந்த பாட்டை உங்களை பாட சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டை அருமையாக பாடணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்குள்ள நான் தயாராக நெஞ்சார்ந்த நன்றி ஐயா குடும்பத்தார் இளச்சாமி குணார் ஐயா அவர்கள். நன்றி 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 நன்றி. அவருடைய சகோதரருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று எழுந்து மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்மா மரணமீதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தின் அனுபவம் ஒன்று நீ விட்டு விட்டாடும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய் காண்டீபம் நழுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபமெடுக நீ கைவன்மை கழுக இக்கலமெல்லாம் சிவக்க வாழ பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்சாவனார்த்தாய சம்பவாமி யுகே. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன்பழி கொண்டேனடா நானும் உன்பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது
வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி கேட்கும் கண்ணனும் பணி செய்க. மன்னவர் பணி கேட்கும் கண்ணனும் பணி செய்ய முன்னணி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து. கருணா 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 செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் நீழ்ந்தாயடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. வருவதை எதிர்கொள்ளடா. வருவதை எதிர்கொள்ளடா. கர்ணா அற்புதமா இருக்கு. தங்கு நாதம் சிறப்பு, மிகச்சிறப்பு. சரி, நன்றி. இந்த நாடகத்தை என்ன உண்மையாவே இப்படி ஒரு நாடகத்தை அமைத்த பெருமை இருக்குல்ல, உங்களை இந்த ஊர் சுத்தி இருக்கிற ஊரே பேசும். இப்படி நாடக நல்ல கலைஞர்களை கொண்டு அமைச்சு கொடுத்துரு. உண்மையாவே எங்களுக்கே அந்த நாடகத்தை பார்க்க ஆசையா இருக்கு, நடிக்கிற எங்களுக்கு சத்தியமா. அதே உங்க நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்குமான இடையான அந்த இணைப்பு இருக்குல்ல, அது மட்டும் சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அந்த நாடகம் அடுத்த வருஷம் நாடகம் வைக்கிற வரையும் அதை பத்தி பேசும். இப்பாடலை பாராட்டி அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு நமது கலிங்கப்பட்டி துரைராஜ் அவர்கள் துரைசாமி அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்தார்கள். நன்றி நன்றி நன்றி. அன்பளிப்படைங்க அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். அதே சமயத்தில் இப்பாடலுக்கு அருமையான பின்னணி இசைத்த மிருதங்க கலைஞர்கள் இசை நிகழ்ச்சி ஹார்மோனியான அண்ணன் மூவருக்கும் நமது மரபடியைச் சேர்ந்த வீரபாண்டி அவர்கள் 300 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணார் அவர்கள் நல்லது ஒரு வாய்ப்பினை வழங்கி ஒன்றே ஒன்றுதான், எங்க மேடை நீங்க மறக்கவே கூடாது. மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. நாங்க அப்படி பண்ணிடுவோம். நீங்க மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. இதுதான் இந்த மேடையில உள்ள சிறப்பு. இந்த பட்டத்தரசி மாறல நாடகமா இருந்தாலும் சரி, ஆடல் படலா இருந்தாலும் சரி, கரகாட்டம் வச்சாலும் சரி, வந்துட்டு போற கலைஞர்களை மதிச்சு அவங்க அந்த மேடையை விட்டு போகும்போது அவங்க வீடு போய் சேர்றவங்க அவங்க தூக்கத்தை கெடுக்கிறதா எங்க வேலை. என்னடா இந்த ஊர்ல இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படிதான். அவ்வளவுதான், எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டியது இல்ல. அதாவது நீங்க சந்தோஷமா போனா எங்களை பட்டத்தரிசிமா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க மனம் மகிழ்ந்தால் நீங்க தூக்கத்தை கெடுத்து இங்க இருந்து வந்து போய் எதுக்கு வர்றீங்க? ஏதோ நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம், நமக்கு ஒரு உண்மையாவே மனதார சொல்றேன் வர்றீங்க. மிக மிக சிறப்பு. இங்க இருந்து போகும்போது நீங்க ஊருக்கு வந்தா நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னடா இந்த ஊர்ல
தாளம் போடுறத விடல, மிருதங்கம் போடுறத விடல, என்னென்ன உங்களுக்கெல்லாம் பேர் தெரியல, வெட்டி மிருதங்கம் யாரையும் விடல. எல்லாருக்கும் நாடகத்துக்கு அன்பளிப்பு. நாடகத்துக்கு மொத்தமா அன்பளிப்பு கொடுத்தானுங்க. ஒவ்வொரு கலையும் பாராட்டி கொடுக்குறாங்க. போற வரைக்கும் நீங்க பேசுறீங்கல்ல, அதுவே ரொம்ப நல்லா இருக்குங்க. போற வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எங்களை பேசிக்கிட்டு இருப்பீங்களா? என்ன கேட்டாப்ல அவர் என்ன படிச்சிருக்காரு, பேச்செல்லாம் பயங்கரமா. நேத்து ஒரு ஊருக்கு போனாங்களே, நேத்து ஒரு ஊருக்கு போனோமே, அந்த எந்த ஊருன்னு எங்கேயாவது போறதுல பார்த்து அது எப்பவுமே ஒரு உண்மையான பெருமை என்னன்னா, எல்லா ஊரும் இப்படி அமைஞ்சிடாது. இல்ல ஒரு உண்மையான பெருமை என்னன்னா, இப்ப அவங்க இந்த நாடகம் பண்ணிட்டு இந்த நாடகத்தை நம்ம முன்னாடி புகழ்ற பாருங்க, அது அவங்களுக்கு பெருமை இல்ல. எங்கேயோ கேட்டுட்டு போய் நம்ம சம்பந்தம் இல்லாதவங்க இந்த கலிங்கப்பட்டில் நாடகம் வச்சாலாமே, அது யாருடா அந்த நாடகம்னு சொல்லும்போது அதுதான் அவங்களுக்கு பெருமை. பார்த்துட்டு பெருமை பேசுற பெருமைக்கல. அது போல நம்ம இங்க நடத்திட்டு நம்ம ஏதோ இங்க பண்ணிடுறோம், ஆனா நம்மளை அறியாம போய் அவங்க பேசுவா பாருங்க, என்னடா இப்படி இந்த ஊர் இந்த மக்கள் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லும்போது நிச்சயமா இது வந்து இங்க எதுவும் தற்பெருமைக்கு இல்லை. இங்க இருக்கிற பணம் கொடுத்தவங்க யாருக்கெல்லாம் கிடையாது. நம்ம ஊருக்கு நம்ம கிராமத்துக்கு எப்பவுமே நம்ம கிராமத்தோட மண்ணின் பெருமையை காப்பாத்துறது ஒண்ணு மட்டும் தான் நம்ம நோக்கம். அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள்ட்ட நான் ஒன்று சொல்றேன், அடுத்த வருஷம் எந்த தேதியில நாடகம் சொல்லிருங்க. நிச்சயமா இப்ப உங்கள்ட்ட சொல்றோம். ஏன்னா ஆமா இல்ல, ஏன்னா அந்த நேரத்துல வேற ஊர் நாடகம் புக் ஆயிடுச்சு வைங்களேன், கண்டிப்பா அந்த ஊருக்கு வர முடியாதுன்னு இந்த மேடையில இப்போ உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்குறோம். இந்த வருஷம் ஒரு நாடகம் வச்சிருக்கோம். எப்பவும் கிராமிய ஆடல் பாடல் வைப்போம். 2 வருஷமா வச்சு அந்த நிகழ்ச்சி நடக்கல. மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு, ப்ரோக்ராமும் நடக்கல, மழையும் பெருசா பெய்யல. ஆனா இந்த வருஷம் எங்கள நிர்வாகில நம்ம ஒரு 2 வருஷம் நிகழ்ச்சி வச்சோம், மழை வந்து கெடுத்துருச்சு, இந்த வருஷம் நாடகம் வைப்போம் அப்படின்னா அவங்களா ஒரு சில பேர் முடிவு பண்ணி உங்க நாடகத்தோட அருமை தெரிஞ்சவங்க உங்களெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் என்னோட பங்களிப்பு கண்டிப்பா எதுவும் இல்லை. போட்டிருக்காங்க, இங்க இருக்காங்க அவங்க. அவங்க தான் அதை நடத்துறாங்க. ஆனா இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிரெடிட், இனிமே இந்த மேடையில வருஷம் உங்களுக்கு ஒரு நாடகம் உண்டு. நன்றி நன்றி. அது ஊர் சார்பிலையோ பெரிய சொத்து இல்ல, அது ஊர் சார்பிலையோ தனிப்பட்ட முறையிலையோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், அது வெங்கடேஸ்வரன் அண்ணனுக்கு, செங்குட்டு அண்ணனுக்கு, அவங்கள பிரிச்சு பேசல. உண்மையில இந்த நம்ம இந்த ஹார்மோனியம், மிருதங்கம், தாளெல்லாம் உண்மையிலே எதிர்பார்த்த அளவுக்கு உண்மையிலே ரொம்ப மனமாற உங்களுக்கு நெஞ்சார புகழ்றோம். எதுவும் வந்து காசு பணம் எதுவும் வந்து புகழ்ச்சி இல்ல, அப்புறமே எதுவும் வந்து புகழ்ச்சி இல்ல, உளமாற மனசார நெஞ்சார அந்த கொடுத்த காசு, அது எவ்வளவு இருக்கட்டும், ₹1,00,000 கொடுத்தா கூட காசு பெருசு இல்ல, அந்த காசு திருப்தியா இருக்கு. மனசு இருக்குல்ல, இல்ல காசு நாங்க கொடுத்துட்டோம், ஆனா அந்த காசுக்கு ஒரு நல்லபடியா கலைக்கிற குட்டியாவது கொடுத்துருக்கோங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கு. அது போது எங்களுக்கு. அதாவது எந்த ஒரு வியாபாரத்திலையும் எந்த ஒரு தொழிலையும் காசு வாங்கிடுவோம். என்ன பண்ணுவாங்க, அது சிறப்பா அமையலாம், என்னடா காசு போச்சு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி காசை கொடுத்தவன் மனசு புண்பட்டா அந்த காசுக்கு அர்த்தம் இல்லை. ஆனா மனசார சொல்றோம், இன்னும் நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம். அந்த காசுக்கு அந்த அந்த என்னன்னா நாடகத்தினுடைய அமைப்பாளர், அந்த நாடகத்தை அமைச்சவர் உங்க ஊரு எங்க இல்ல, இதுல ஒரு இந்த நாடகத்தை இங்க அமைக்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கேளுங்க. இதுதான் நாடகம்லாம் அப்புறம் பார்த்துக்கோ விடுங்க. அவ்வளோதான் சிறப்பு பண்ணிட்டீங்க. கடைசியா வள்ளியும் முருகனையும் கூப்பிட்டு மாலையை மாற்றி விட்டு போங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்ல. இனிமே அவ்வளோதான், எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டீங்க. முருகனையும் வள்ளியும் கூப்பிட்டு மாலையை மாற்றி விட்டு போயிட்டு வர, நல்லபடியாக வீட்டு போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் மாமா செங்குட்டு மாமா பார்க்கல, அதெல்லாம் பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒரு சின்ன அவங்க, அதாவது 10 எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க, நாடக குழு எல்லாரும் இருக்கிறாங்க. அது ஆனால் இந்த நாடகம் நாடகம் வைக்கணும். ஒன்று நாடகம் வச்சா இன்னார போடணும்னு சொல்லி முடிவு பண்ணது எங்களோட அந்த கமிட்டியோட சேர்ந்து எங்கள் SM சேகர் மாமா, தயவுசெய்து கொஞ்சம் மேடைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு பொன்னாடை பார்த்தணும். ஏன்னா இந்த நாடகத்தை வைக்கணும், நாடகத்துக்கு இவங்களை தான் போடணும்னு சொல்லி ஒரு, அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கு இருக்க மாதிரி நீங்க இன்னைக்கு வாங்கின புகழ் பூரா அவருக்கு தான் சேர்த்து இதை கொண்டு வரதுக்கு காரணம் துண்டு கொடுங்க பையனப்பா. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வெங்கடேஸ்வரன் இந்த நாடகம், இந்த கலைக்குழுக்கு வாங்கின பேர் எல்லாமே யாரை கூப்பிடணும் அவசியம் இல்லைங்க. இருங்க, இந்த நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்த மேடையில் நாடகம் வைக்கணும்னு, இந்த நாடகத்தால நீங்க எப்படி ஒரு என்ன ஒரு சங்கடத்தை எதிர்கொண்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சங்கடத்தை உண்டாக்குனது நான் தான். அந்த இல்ல இந்த நாடகத்தினால நீங்க என்ன சங்கடத்தை எதிர்கொண்டீங்கன்னு தெரியும். அந்த சங்கடமும் நான் தான் கொடுத்தேன். இருந்தும் மனசார பாராட்டுறேன். மாப்பிள்ளையை மன்னிச்சுக்குங்க. இந்த நாடகம் இந்த மேடையில் அரங்கேறியதுக்கும் இந்த நாடக கலைஞர் கூட்டியாருக்கும் முழு முதற் காரணம் எங்கள் அருமை மாமா SM சேகரும் அவர் குடும்பத்தார் தான். அவருக்கு இந்த கலைக்குழுவின் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க உங்க நிகழ்ச்சியை தொடரலாம். நன்றி.